ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரிகளால் ஐபோன்கள் விலை 30 முதல் 40% வரை உயரக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அண்மையில் வெளியான ஐபோன் 16 ப்ரோ போன்கள் விலை 2 லட்சம் ரூபாயை தொடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களில் பெரும்பகுதி சீனாவில் உற்பத்தி செய்யப்படுவதால் வரி விதிப்பின் பாதிப்புகள் காரணமாக அதன் விலை உயரும் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் ஆப்பிளின் பிரதான போட்டியாளரான சாம்சங்கிற்கு ட்ரம்பின் வரி விதிப்பு பலன்கள் செல்லக்கூடும் என்றும் சந்தை நிபுணர்கள் கணித்துள்ளனர். சாம்சங் தயாரிப்புகள் மிக பெரும்பாலானவை சீனாவுக்கு வெளியே தயாரிக்கப்படுவதுதான் இதற்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஆப்பிள் நிறுவன பங்குகள் விலை வெகுவாக சரிந்துள்ளது. பெங்குயின்கள் மட்டுமே வசிக்கும் பகுதிக்கு கூட ட்ரம்ப் வரி விதித்திருப்பது இணையத்தில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது. ட்ரம்பின் அறிவிப்பை பலர் மீம்கள் போட்டு கேலி செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவை ஒட்டி அண்டார்டிகா கடல் பகுதியில் உள்ள சிறிய தீவுக்கும் ட்ரம்ப் 10% வரி விதித்துள்ளார். இங்கு பெங்குயின்கள் மட்டுமே வசிப்பது குறிப்பிடத்தக்கது. பெங்குயினை இருக்கையில் அமர வைத்து ட்ரம்பும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் பேச்சுவார்த்தை நடத்துவது போல மீம்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்பின் அறிவிப்பை எதிர்த்து பெங்குயின்கள் போராட்டம் நடத்துவது போன்றும் மீம்கள் வலைதளங்களில் களை கட்டி வருகின்றன. இது தவிர ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள 10 ஆண்டுகளாக மனிதர்களே செல்லாத பனிப்பிரதேசத்திற்கும் ட்ரம்ப் 10% வரி விதித்துள்ளார். பெங்குயின்கள் மட்டுமே உள்ள பகுதிக்கு கூட வரி விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஏன் வரி விதிக்கவில்லை என்றும் சிலர் தர்க்க ரீதியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அமெரிக்கா தங்களுக்கு அறிவித்துள்ள புதிய வரி தங்கள் ஜவுளித்துறைக்கு பேரிடி என்று வங்கதேச தொழிலதிபர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் அரசு 37% வரி விதித்திருப்பதாகவும் இதை தாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றும் வங்கதேச ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்க துணைத் தலைவர் அன்வர் ஹுசைன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் பொருளாதாரம் ஜவுளி ஏற்றுமதி தொழிலையே கணிசமாக சார்ந்திருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பு தங்களை நிலைகுலைய செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். கேரஃபோர், டயர், யூனிக்லோ, பிரிமார்க், சாரா போன்ற உலக புகழ்பெற்ற பிராண்ட் ஆடைகள் வங்கதேசத்தில் தயாராவது குறிப்பிடத்தக்கது. ஜவுளி தொழிலில் திருப்பூரின் முன்னேற்றத்திற்கு வங்கதேச ஆடைகள் பெரும் சவாலாக இருந்து வந்த நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பு இந்தியாவிற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேச பொருட்களுக்கு 37% வரி விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய பொருட்களுக்கு 26% மட்டுமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை நீக்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் மற்றொரு தரப்பினர் வரவேற்கவும் செய்துள்ளனர். சியோலில் அரசமைப்பு நீதிமன்றத்திற்கு வெளியே திரண்டிருந்த மக்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அதை உற்சாகத்துடன் வரவேற்றனர். கைத்தட்டி ஆரத் தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தீவிர பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இயல்பாக பேசும் வகையிலான புதிய தொழில்நுட்பத்தை அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கலிபோர்னியா, பெர்க்லி மற்றும் சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மனித மூளை மற்றும் கணினிக்கு இடையே பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஒன்றை வடிவமைத்துள்ளனர். இதன் மூலம் தீவிர பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேசும் சொற்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இயல்பான சொற்களைப் போல ஒலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள கிளுவியா எரிமலை வெடித்துச் சிதறியது. பகல் வேளையில் சுமார் 200 மீட்டர் உயரத்திற்கு எரிமலை குழம்பு வெடித்துச் சிதறியதன் பருந்து பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கரும் புகையுடன் எரிமலை குழம்பு வெளியேறி வரும் நிலையில் அருகில் உள்ள நெடுஞ்சாலையில் சாம்பல் படர்ந்து வருவதால் அந்த வழியை தவிர்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரின் 4வது கட்ட போட்டிகள் மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வடாரில் தொடங்கியுள்ளன. இதில் முன்னாள் சாம்பியனும் பிரேசில் வீரருமான இட்டாலோ ஃபெரைரா வெற்றி பெற்றார். இவரிடம் உள்ளூர் வீரரான பிரையன் ஃபெரஸ் கடுமையாக போராடி தோல்வியடைந்தார்.
பெண்கள் பிரிவில் அமெரிக்காவின் லேக்கி பீட்டர்சன் முதல் இடம் பிடித்தார். ஆர்ப்பரித்து வரும் மலைகளில் சாதுரியமாக சறுக்கிச் சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவைப் போலவே ரஷ்யாவிலும் உணவு உள்ளிட்ட பொருட்களை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் தொழில் வேகமான வளர்ச்சி பெற்று வருகிறது. பொருட்கள் விநியோகப் பணியில் நல்ல வருவாய் கிடைப்பதால் பலரும் ஏற்கனவே செய்து வரும் வேலையை விட்டு அதில் சேர்ந்து வருகின்றனர். பேட்டரி சைக்கிள்களிலிருந்து கார்கள் வரை வெவ்வேறு வாகனங்களில் சென்று பொருட்களை விநியோகிக்கும் பணி நடைபெறுகிறது. ஆன்லைன் பொருட்கள் வாங்குவது அதிகரித்ததே இதற்கு காரணம் என ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பொருட்கள் விநியோக தொழில் 34% வளர்ச்சி கண்டிருப்பதாக அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற வீடியோ கேம் கண்காட்சி குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தது. பிரபல மைன்கிராஃப்ட் வீடியோ கேமிற்கு உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கும் நிலையில் அதை மையமாக வைத்து இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜாம்பிகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதை மையக்கதையாக வடிவமைத்து இந்த மைன்கிராஃப்ட் வீடியோ கேமை கண்காட்சிக்கு வந்திருந்த சிறுவர்கள் ஆர்வத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்திய பிரதமர் மோடியும் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸும் பாங்காக்கில் சந்தித்து பேசினர். தாய்லாந்தில் நடைபெறும் வங்க கடலோர நாடுகளின் அமைப்பான பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடியும் முகமது யூனுஸும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சிறுபான்மையினர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முகமது யூனுஸை பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியை தொடர்ந்து பதவி விலகி நாட்டை விட்டு தப்பிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியா தஞ்சமளித்துள்ளது. மறுமுனையில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளும் தொடர்கின்றன. சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் வங்கதேசம் மிகவும் நெருக்கம் காட்டத் தொடங்கியுள்ளது. அண்மையில் சீனா சென்ற முகமது யூனுஸ் தங்கள் நாட்டில் வர்த்தகத்தை விரிவாக்கலாம் என்று பேசியதோடு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பின்னணியில் மோடி முகமது யூனுஸ் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றது. இப்பயணத்தின் போது மியான்மர் ராணுவ அரசின் தலைவர் ஜெனரல் மின் ஆங் ஹிலாங்கையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் மிகவும் கவனம் பெறும் ஒன்றாக மாறியுள்ளது. எப்படி என்பதை பார்க்கலாம். சுமார் 66,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே கொண்டது சின்னஞ்சிறு நாடு இலங்கை. தமிழ்நாட்டை விட பாதியளவு மட்டுமே பரப்பளவு. சிறு தீவு நாடாக இருப்பினும் கிழக்கு உலகையும் மேற்கு உலகையும் கடல் வழியாக இணைக்கும் முக்கிய புள்ளியாக இருப்பதால் வணிக உலகிலும் பாதுகாப்பு ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இலங்கை. எனவே இதை தங்கள் பிடியில் வைத்துக் கொள்ள சீனா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் விரும்புகின்றன. இலங்கையில் சாலைகள், குடிநீர், ரயில்வே, தொலைத்தொடர்பு, விமான நிலையம் என பல உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சீனா உதவி வருகிறது. கொழும்புவை ஒட்டி பிரம்மாண்ட துறைமுக நகரத்தையே நிர்மாணித்திருக்கிறது சீனா. சீன நிறுவனமான சைனோபெக் $370 கோடி முதலீட்டில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை இலங்கையில் அமைக்கிறது. அண்டை நாடான இலங்கையில் சீனாவின் பிடி இறுகுவதை விரும்பாத இந்தியா பதில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இலங்கையில் பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்தியாவும் உதவி வருகிறது. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் பொருளாதார சிக்கலில் மாட்டி திவால் நிலைக்கு சென்ற இலங்கை அதிலிருந்து மீள கை கொடுத்தது இந்தியா. தொழில் முதலீடுகள் தவிர இலங்கையை பாதுகாப்பு ரீதியாகவும் சீனா வசப்படுத்தி இருப்பது இந்தியாவை கவலையடைய செய்துள்ளது. ஆய்வு கப்பல்கள் என்ற பெயரில் உளவு கப்பல்களை இலங்கையில் சீனா நிலைநிறுத்தியது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் அண்மையில் இந்தியாவுக்கு வந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க ஒரு உறுதிமொழியை அளித்தார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான செயலுக்கு தங்கள் மண்ணில் ஒருபோதும் இடம் தரமாட்டோம் என்ற உறுதிமொழிதான் அது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதும் கவனம் பெறுகிறது. நட்புறவில் அண்டை நாட்டுக்காரர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையோடு இந்தியா செயல்பட்டாலும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் எதிர்முனையில்தான் உள்ளன. இந்நிலையில்
இலங்கையுடன் நெருக்கத்தை உறுதிப்படுத்தியாக வேண்டிய நிலையில் இந்தியா உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. வக்ஃப் மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு தொடுக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், இந்தியாவின் அரசமைப்பிற்கு எதிராக மோடி அரசு நடத்தும் தாக்குதல்களை அனைத்து தளங்களிலிருந்தும் தடுக்க தங்கள் கட்சி முனையும் என்று தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தாங்கள் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வக்ஃப் மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக காங்கிரசின் கூட்டணி கட்சியான திமுகவும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமையாக முடிவுக்கு வந்தது. மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 2 அமர்வுகளாக நடந்த இந்த தொடரில் வக்ஃப் சீர்திருத்த மசோதா உட்பட 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. வக்ஃப் மசோதா தொடர்பான விவாதம் காலை 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 4 மணி வரை நடைபெற்றதாகவும், இது வரலாற்றிலேயே இல்லாத நீண்ட கால அளவு என்றும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இது அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு நாடாளுமன்றம் தரும் செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார். வியாழக்கிழமையன்று ஒரே நாளில் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் 202 எம்பிக்கள் பேசி புதிய சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்களவை செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மக்களவையில் 5 மணி நேரம் பூஜ்ய நேரம் கடைபிடிக்கப்பட்டதாகவும், இதில் 202 பேர் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2019ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி 161 பேர் பேசியதே இதுவரை சாதனையாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தியதன் பேரில் பூஜ்ய நேரம் நீட்டிக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை எழுப்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் முக்கியமான சாலைகளின் பெயர்களை மாற்ற வேண்டும் என மத்திய அரசை பாஜக எம்பி ராஜ்குமார் சஹர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாபர் ரோடு, துக்ளக் ரோடு, அக்பர் ரோடு, ஹுமாயூன் ரோடு என முகலாய அரசர்கள் பெயரிலான சாலைகளுக்கு வேறு பெயர் வைக்க வேண்டும் என்று மக்களவையில் ராஜ்குமார் சஹர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவை சூறையாடிய மன்னர்களின் பெயர்கள் சாலைகளுக்கு இருப்பது சரியல்ல என்றும், அதற்கு பதில் ராணா சங்கா, பிருத்திவிராஜ் சௌஹான், குரு கோபிந்த் சிங், சிவாஜி போன்றவர்களின் பெயர்களை வைக்கலாம் என்றும் ராஜ்குமார் பேசினார். உத்தராகண்டில் 10க்கும் மேற்பட்ட ஊர்களின் பெயர்கள் அண்மையில் மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முன் எப்போதையும் விட கடந்த நிதியாண்டில் அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 7134 பெட்டிகள் தயாரிக்கப்பட்டதாகவும், இது முந்தைய ஆண்டை விட 9% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 4601 பெட்டிகள் குளிர்சாதன வசதியற்ற சாதாரண வகுப்பு பெட்டிகளாகும். சென்னை பெரம்பூர், பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா, உத்தரப்பிரதேசத்தில் ராய்பரேலி ஆகிய ஊர்களில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதில் சென்னை ஆலையில் அதிகபட்சமாக 3007 பெட்டிகள் தயாரிக்கப்பட்டதாகவும், கபூர்தலாவில் 2102 பெட்டிகளும், ராய்பரேலியில் 2025 பெட்டிகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாய்லாந்து பிரதமர் அளித்த பரிசு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது பிரதமர் மோடிக்கு புத்தரின் புனித திரிபிடகம் நூலை தாய்லாந்து பிரதமர் பரிசாக அளித்தார். பல நாடுகளிலிருந்தும் புத்தர் தொடர்பான போதனை தகவல்களை திரட்டி இந்த நூல் தயாரிக்கப்பட்டிருக்கும் நிலையில், புத்தர் தொடர்பான கல்வெட்டுகளின் தகவல்களும் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு அந்த தகவல்களும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன.